நம்ம வாழ்க்கையில நம்ம பல்வேறு விதமான மனிதர்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓரளவுக்கு மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டோம், ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கசப்பான அனுபவம் நமக்கு நடக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்களை புரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பொதுவா வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கு மனிதர்களை சரியாக புரிஞ்சு கொள்வதற்கு கத்துக் கொடுக்குற ஒரு பாடம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் மனிதர்களை பற்றிய மனிதர்களுடைய சைக்காலஜியை பத்தி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை நம்ம அறிவின் குரல்ல நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அந்த வகையில இன்னைக்கு சூசன் எழுதின இன்ட்ரோவர்ட்ஸ் பத்தின ஒரு முக்கியமான புத்தகம் குவைட் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்திருக்கு. அந்த புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். பொதுவா நம்ம சந்திக்கிற மனிதர்களை ரெண்டு ஆப்போசிட் கோட்ல நம்ம பிரிச்சிடலாம். ஒருத்தங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், இன்னொருத்தங்க இன்ட்ரோவர்ட்ஸ். இதுல இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் எல்லாருடைய அட்டென்ஷனையும் எப்பவுமே ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியப்படுவோம். இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரிசர்வ்டா, இவங்க வந்து சமூகத்துல ஏதோ ஒரு இரண்டாம் தர ஆட்கள் மாதிரி நம்ம பொதுவா சொசைட்டில பாக்குற ஒரு அனுபவம் உண்டு. அதை உடைச்சு சொல்ற மாதிரி தான் சூசன் இந்த புத்தகத்தை இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு சார்பா எழுதியிருக்கிறாரு. முதல்ல இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கும் இன்ட்ரோவர்ட்ஸுக்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து பொதுவா சமூகத்துல அவங்க இருக்கிற இடத்துல அவங்க சுத்தி ஒரு கூட்டத்தை சேர்ப்பாங்க. எப்பவுமே சத்தமா பேசுவாங்க, நிறைய பேரோட சேர்ந்து இன்டராக்ட் பண்ண நினைப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய லைக் பண்ணுவாங்க, நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வெளிநாட்டுகிட்ட இருந்து, வெளிப்புற சூழல்ல இருந்து நிறைய அங்கீகாரம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க நிறைய பேரோட பழகணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை உளவியல் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அப்படிங்கிறது பிறர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா தான் அவங்களுக்கு படும். இதுக்கு இவங்க ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு எல்லாரும் முன்னாடி அப்படின்னா, அதே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னும் அதிக பணம் செலவு பண்ணி இன்னும் அதிகமான வெற்றியை பெறணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படியே இன்ட்ரோவர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட். அவங்க பொதுவா நிறைய மனிதர்களோட பழகணும்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப குறைந்த மனிதர்களோட தான் அவங்க வந்து பழகுவாங்க, நட்பு வச்சுக்குவாங்க. ஆனா அந்த நட்பு ரொம்ப ஆழமானதா இருக்கும். அவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிப்புற சூழல்ல இருந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தேவைப்படாது. இவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட அதே எக்ஸாம்பிள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா கூட உடனடியா திரும்ப அதுல இன்னும் அதிகமான பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அமைதியா உட்கார்ந்து என்ன தப்பா போச்சு, எது இந்த இடத்துல சரியா இருந்திருக்கலாம், நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னு இன்ட்ரோவர்ட்டை பத்தி ஒரு புது விளக்கத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாப்டரை நம்ம பொதுவா எதுக்கு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பொதுவா ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. அதாவது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய கலகலப்பான ஆட்கள் தான் உண்மையிலேயே வந்து எல்லாரோடையும் பழகத்தக்கவங்க. அதுதான் ஒரு சக்சஸ் ஐடியல் மாடல். இந்த ரிசர்வ்டா ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க ரொம்ப போரிங், அவங்க வாழ்க்கையில எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு இல்லையா? அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த புத்தகத்தை சூசன் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இன்ட்ரோவர்ட்டா இருந்த ஐன்ஸ்டீன் தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியா கண்டுபிடிச்சாரு. சென்லெஸ் லிஸ்ட் மூவி எடுத்தவரே கூட ஒரு இன்ட்ரோவர்ட் தான். இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனாலதான் அவங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை போக்கஸ் பண்ண முடியுது. அதனாலதான் அவங்க தீவிரமான படைப்பாற்றல் உடைய விஷயங்களை உருவாக்க முடியுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸை வந்து அவங்களுக்கு சார்பா எடுத்து போடுறாங்க. அவங்களுடைய மூளை அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய உளவியல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அறிவியல் பூர்வமா அவங்களோட கேரக்டருக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப கூச்ச சுபாவத்தோட இருக்கிறோமே, நம்ம பையன் ரொம்ப கூச்ச சுபாவத்தோட இருக்கிறோமே அப்படின்னு நீங்க அச்சப்பட வேண்டியது இல்லை. அவங்களுக்குன்னு இயல்பிலே இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க தொடர்ச்சியா வாசிக்கலாம், அல்லது அறிவின் குரல்ல இந்த சீரீஸை நீங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த புத்தகத்துல இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.